நீங்க வந்ததுக்கு பிறகு உள்ளுக்குள்ள நிறைய குழப்பத்தை ஏற்படுத்திட்டீங்க, நிறைய ஹதீஸ்களை மறுத்துட்டீங்க, குர்ஆன்லயே பல்வேறு திருத்தங்களை நீங்க செஞ்சிட்டீங்க. அதனால நீங்க உங்களை நாங்க அந்த பட்டியலை வைக்கிறதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இந்த பிரிவினைவாதத்துக்கு நீங்க தானே வேரூன்றி இருக்கிறீர்கள்னு கேட்கறாங்க. எங்களை குர்ஆனுக்கு, அதாவது நீங்கள் ஒப்பிடக்கூடிய அந்த ஒப்பீடு இருக்கிற இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை கருவறுப்பதற்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்காக மேற்கத்திய நாகரிகங்களை சார்ந்திருக்கிற மக்கள் சதி வேலைகள் செய்தார்கள் என்று சொல்கிறீர்கள். இது பொதுவில் பார்த்தாலே தெரிந்து கொள்ளக்கூடிய வெளிப்படையான விஷயம். இப்ப அந்த வெளிப்படையை வைத்துக்கொண்டே நீங்கள் பேசுவதாக இருந்தாலும், நாங்கள் வந்ததுக்கு பிறகு, எங்களுடைய இந்த தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரத்திற்கு பிறகு இதே போல இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறதா? நீங்க காட்டினது அது ஒரு விதமான குர்ஆன்ல திருத்தம், ஹதீஸ்ல திருத்தம், அது ஒண்ணு இருக்குது. அதை தாண்டி இஸ்லாத்தின் வளர்ச்சியை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவங்க வேலையை செஞ்சாங்க. இப்ப நாங்க இந்த வேலையை ஆரம்பிச்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இஸ்லாத்துடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கிறது, வீழ்ச்சியை நோக்கி சென்றிருக்கிறதா? மனம் திறந்து யோசித்து பார்த்தால், எந்த பக்க சார்பும் இல்லாமல், எந்த ஒரு அமைப்பு சிந்தனையும் இல்லாம, தனக்குன்னு ஒரு சாயத்தை உள்ளத்துக்குள்ள வைத்துக் கொள்ளாமல் இந்த 25-30 ஆண்டு காலத்துல தமிழகத்துல தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில இஸ்லாமிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது இஸ்லாம் வீழ்ச்சியை நோக்கி பயணித்திருக்கிறதான்னு நெஞ்சில கை வச்சு நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க சொல்ல தேவையில்லை. கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தை பற்றி பேசுவதற்கு என்ன நிலை இருந்தது, இன்னைக்கு என்ன நிலை இருக்கிறது? முஸ்லிம்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் எதிலே கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு எதிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள்? சாம்பிளுக்கு இந்த கூட்டத்தை எடுத்துக்கோங்களேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கம் சம்பந்தமாக ஒரு கூட்டம் போட்டா இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் கூடி அமர்ந்து மார்க்கத்தை கேட்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்குமா? அதுவும் பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இளைஞர்களாக அதிகமான பேர் வந்திருக்கிறாங்க, பெரியவர்கள் முதியவர்கள் சொல்லி வேறுபாடு இல்லாம எல்லா தரப்பு மக்களும் மார்க்கத்தை கேட்பதற்கு ஆர்வம் காட்டுகிறார்கள். அன்னைக்கு வழி என்ன? 20 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கத்தை பேசினா 65-70 வயசுல உள்ள நரைச்சு போனவர்கள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தொணத்தொன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, எந்திரிச்சு பள்ளியாசலுக்கு போத்தான்னு வீட்டை விட்டு விரட்டி விடுவாங்களே, அது மாதிரி 10 டிக்கெட் உட்கார்ந்து பயான் கேட்டு கொண்டிருக்கும். இன்றைக்கு பயான் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்களே, இது இஸ்லாத்திற்கு ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சியா வீழ்ச்சியா? நெஞ்சில கை வைத்து நீங்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இளைஞருடைய நிலைமை என்ன? சமீபத்தில் 20 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு பேக்கில் போய் பாருங்களேன். வாலிபர்கள் என்று சொன்னாலே அவங்க நல்லா ஹாப்பியா சுத்துறது, ஊர் சுத்துறது, சினிமா பார்க்கறது, ஹீரோக்களுக்கு சினிமா நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் வைக்கிறது. எந்த ஊருக்கு போனாலும் இந்த முசீபத்து நிறைஞ்சு இருந்துச்சா இல்லையா? எங்க போனாலும் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியில ரஜினி ரசிகன், யாரு முஸ்லீம் பேரை போட்டு ரஜினி அப்துல்லா, ரஜினி இப்ராஹிம், முன்னாடி நடிகர்களுடைய பெயர்களை போட்டு பேனர் அடித்து வைத்தார்கள், போஸ்டர்கள் அடித்தார்கள், சுவர் விளம்பரங்கள் செய்தார்கள். புதுப்படம் ரிலீஸ் ஆகிறது என்று சொன்னால் அதற்காக தன்னுடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு தியேட்டரிலே காத்து கிடந்து முதல் டிக்கெட் வாங்கி என்னுடைய தலைவன் படத்தை முதல் ஆள நான் பார்த்துட்டேன் என்று சொல்லி பெருமை அடிப்பதிலே இந்த சமுதாயத்துடைய இளைஞர்கள் கணிசமாக இருந்தார்களா இல்லையா? இன்னைக்கு அந்த லெவல் இருக்குதா? மாறி இருக்கிற மாற்றத்துக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் அல்லாஹ் காரணம். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நாங்கள் செய்து கொண்டோம், நாங்கள் சாதித்து விட்டோம் என்று தம்பட்டத்துக்காக வேண்டி சொல்லல. அநியாயமா ஒரு கண்ணுக்கு எதிரில் தெரியக்கூடிய உண்மையை இப்படி மூடி மறைச்சு பேசுறீங்களே. எங்களை போய் இஸ்லாத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய மேற்கத்திய யூத கிறிஸ்தவ சதிகளோடு ஒப்பிடுறீங்களே. நெசமாவே உள்ளத்துல இருந்துதான் இது சொல்றீங்களா? சொல்லக்கூடியவங்க இதை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இன்னைக்கு கூட முஸ்லிம்களின் பெயரால் நிறைய அரசியல் இயக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏகத்துவ பிரச்சாரம் துவங்குகிற நேரத்தில் இந்த முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? ஒரு முஸ்லீம் லீக் இருந்துச்சு, ஒரு லெட்டர் பேடாக இருந்தது. எல்லாரும் கலைஞருக்கு பின்னாடி குடை தூக்கி கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில அடைக்கலமாகி இருந்தார்கள். அவங்க சொல்லக்கூடிய வேத வாக்கு என்று கருதி கொண்டிருந்தார்கள். எல்லா கட்சி தலைவர்களும் முஸ்லீம்களுடைய முதுகுல குத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாருமே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒன்னும் செய்யல. அதிமுக செய்யல, திமுக செய்யல, எந்த கட்சியும் செய்யல. எல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி. எனவே அப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை நாம சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கட்சிகளை பற்றி, கட்சி தலைவர்களை பற்றி புரிய வைத்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இது இந்த 25 ஆண்டு கால பிரச்சாரத்துடைய விளைவா உங்களுக்கு தோறலையா? எவ்வளவு செய்தி
சமீபத்தில் லேட்டஸ்டா எவ்வளவு விஷயங்களை முஸ்லிம் சமுதாயத்துக்கு விழிப்புணர்ச்சி விஸ்வரூப திரைப்படம் வந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து நின்னீங்க. தௌஹீத் ஜமாத் தனிச்சு தான் நின்னுச்சு. ரிசல்ட் என்ன கண்ணுக்கு எதிரில் பாத்தீங்களே. எல்லாரும் சேர்ந்து போய் முதல்ல லெட்டர் கொடுத்தாங்க. ஒரு மனிதனையும் கெட்டு போயிடும், சமூக நல்லிணக்கம் குலைந்து விடும், அதனால நீங்க விஸ்வரூபம் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 23 அமைப்புகள் சேர்ந்து கொண்டு போய் தலைமைச் செயலாளரிடத்துல தபால் கொடுத்தாங்க. ஆக்ஷன் இருந்துச்சா? நடவடிக்கை இருந்துச்சா? என்ன நடவடிக்கை? அடுத்து போய் தௌஹீத் ஜமாத் கொண்டு போய் தபாலை கொடுக்கிறது. தௌஹீத் ஜமாத் லெட்டர் கொடுத்ததுக்கு பிறகுதான் அவன் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான். என்னையா இது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் எழுதி கொடுத்திருக்கிறான். 23 பேர் சேர்ந்து சமூக நல்லிணக்கம் கெட்டு போயிருந்தாங்க. அதிகாரிகள் சொன்ன பதில் என்ன? கெட்டா கட்டிட்டு போயிரு போ, ஏற்கனவே கெட்டுத்தானே இருக்குது, முஸ்லீம் இந்து எல்லாம் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் வாழ்க்கை இன்னொருத்தர் கடைபிடிச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. சமூக நல்லிணக்கம் பெரிய மேட்டர்ல கிளம்பு, சட்டம் ஒழுங்கு பெரிய மேட்ரு, அடிதடி வரும், கலவரம் வரலாம், வெட்டுக்கூத்து நடக்கலாம், ரத்த ஆறு ஓடலாம், அதற்குரிய வாசலை நீங்க திறந்து வச்சிடக் கூடாது என்று கடுமையான வார்த்தையை பயன்படுத்தியதுக்கு பிறகு அது சம்பந்தமாக டோட்டலாக நான் பெருமைக்காகவும் அதுக்காக வேண்டி நான் சொல்ல வரல. அந்த விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக வேண்டி பல நாட்கள் தொடர்ச்சியாக மீடியாக்களில் பேசப்பட்டு கொண்டே இருந்தது. பேசுற பேச்சுக்கள் அனைத்தின் மூலமாக எது இருந்துச்சு? எந்த மீடியா எதை திறந்து பார்த்தாலும் 1.5 மணி நேரம் மண்ணடியில போட்ட கூட்டம் இருந்துச்சே, அந்த கூட்டத்தில் எடுத்து வைக்கப்பட்ட பாயிண்ட்ஸ் தான் எல்லா முஸ்லிம் அமைப்பு தலைவர்களுடைய வாயிலிருந்து சான்றுகளாக ஆதாரங்களாக வந்து விழுந்ததா இல்லையா? நீங்களும் பாத்தீங்க தானே? எல்லாரும் யாரும் இதை மூடி மறைக்க வேண்டிய விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். மீடியால புதிய தலைமுறை உட்கார்ந்து பேசுறாங்க, கலைஞர் டிவியில் உட்கார்ந்து நேரடி விவாதத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. சொன்ன ஒவ்வொரு சான்றையும் பாருங்க. மற்ற அமைப்பை சார்ந்த தலைவர்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வச்சது எல்லாமே இங்க எடுத்து வச்ச சான்று தான். லைன் ஆர்டர் படி ஒண்ணு மிஸ் ஆகாம. திரைப்படத்துல எங்களை முக்கா கையில உடுத்திக்கிட்டு சாம்பிராணி போடுற மாதிரி காட்டுறிய, நம்மளுக்கு நிம்மளுக்குன்னு பேசுறிய, அப்படியே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி எல்லா தலைவர்களும் மீடியால கேட்டாங்களே, இதை துவைக்கி வச்சது யார்? சமீபத்தில் துவைக்கி வச்சது யார்? இந்த வாதத்தை எடுத்து கொடுத்து இப்படி ஒரு கேள்வியை கேட்க வச்சது யார்? இந்த ஜமாத்தும் இதனுடைய மூல கர்த்தாக்களும் செஞ்ச வேலைன்னு உங்களுக்கு தோணலையா? இது இஸ்லாத்திற்கு எதிரான சதியை முறியடிப்பதற்காக செய்யப்பட்ட வேலையாக உங்க மனசுல படலையா? அப்சல் குரு விவகாரத்தை பத்தி எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? அது குறித்து பகிரங்கமான விளக்கம் கொடுத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்ச்சி எடுத்துறது முதலிடத்துல இருந்தது யார்? மனசுல கை வச்சு சொல்லி பாருங்க. ரிசானா ரஃபீக்குடைய மேட்டர்ல ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு விட்டாங்க என்று சொல்லும் பொழுது பகிரங்க விவாதத்திற்கு அழைத்து அக்குவேர் ஆணிவேராக பிரித்து சொல்லி மக்களுக்கு அத்தனை விஷயங்களையும் தெல்ல தெளிவாக சின்னஞ்சிறு குழந்தைக்கு பாடம் நடத்துற மாதிரி பாடம் நடத்தி புரிய வைத்ததனுடைய விளைவு. இந்த வேலையை செஞ்சது யார்? இன்னும் சொல்வதாக இருந்தால் தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு அதிகமான ஆண்களும் பெண்களும் திரளுகிறார்கள் என்ற கேள்விக்கு அதுல தான் பதில் இருக்கிறது. எதுல பதில் இருக்கிறது? தௌஹீத் ஜமாத் ஒரு விஷயத்தை கையில் எடுத்து மக்களுக்கு அதை புரிய வச்சு அவர்களை தங்களின்பால் ஈர்க்கிறது. இந்த மாதிரி ஈர்ப்பதற்கு எந்த அமைப்பும் எந்த இயக்கமும் தமிழகத்தில் இல்ல. அதனால தான் மக்கள் விளங்கி கொண்டு இந்த இயக்கத்தின்பால் வருகிறார்கள் என்று உளவுத்துறை அதிகாரிகளே அறிவிப்பு செய்கிற அளவிற்கு, இதுதான் உண்மை என்று கண்டுபிடித்து சொல்லுகிற அளவிற்கு சூழ்நிலை மாறி இருக்கிறத. இது இஸ்லாத்தின் எழுச்சிக்குரிய காரியமா, வீழ்ச்சிக்குரிய காரியமா, இஸ்லாத்தின் சதிகளை முறியடிப்பதற்காக எடுத்து வைக்கப்படுகிற வாதமா? இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க யோசித்து பார்த்தால், என் பள்ளிவாசல் எடுத்துக்கங்களேன். ஊருக்கு ஊர் பள்ளிவாசல் இருந்துச்சு. பள்ளியில தொழுது கொண்டிருந்தவர்கள் யார்? எத்தனை பேர் தொழுதாங்க? எல்லாம் மோதினார் இருப்பாரு பல பள்ளிவாசல்ல, அதிர்த்து இருப்பார் பல பள்ளிவாசல்ல. சில நேரத்தில் அஜர்த்தை விட்டுட்டு மோதினார் கோழியருக்கு போயிடுவாரு. இவர் வாசலை பார்த்துட்டே உட்கார்ந்து இருப்பார். யாராவது வரமாட்டாங்களா? சேர்ந்து தொழுவோம். இருந்துச்சா இல்லையா நிலைமை? அப்படியே தொலை வரக்கூடியவர்கள் எத்தனை வயசுல உள்ளவங்க? எல்லாம் கலடு தட்டிய முதிய பருவம், நரைச்சு போனவர்கள். வீட்டுல உட்கார்ந்து கதை பேசுறதுக்கு ஜோடிக்கு ஆள் இல்ல, கம்பெனிக்கு ஆள் இல்ல. வீட்டுல 30 வயசு 35 வயசு 20 வயசு 5 வயசு இப்படியா இருக்குது. 2 டிக்கெட் மட்டும் 60 தாண்டி இருக்குது. ஒரே ஒரு நன்னா மட்டும் 65 வயசு, அவருக்கு கம்பெனி கொடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. அப்ப அந்த முதியவர்களின் கூடாரமாக பள்ளிவாசல் இருந்ததே அதை மாற்றி இளைஞர்களின் கூடாரமாக மாறி இருக்கிறதே. இளைஞர்களுடைய பள்ளிவாசலுக்கு வருகை அதிகரித்திருக்கிறதே. அவ்வளவு தாடி வச்சுக்கிட்டு 25-30 வயசுல தாடி வச்சுக்கிட்டு திரியிறான 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பார்க்க முடியுமா? இந்த சூழ்நிலை இருந்துச்சா? வீட்டுல உள்ள பெரியவங்களே ஏத்துக்க மாட்டாங்களே. வீட்டுல உள்ளவங்களே என்னன்னா அதுக்குள்ளேயும் தாடி வச்சுட்ட, அதுக்கெல்லாம் காலம் கிடக்குதுப்பா,
என்று பதில் சொல்லக்கூடிய நிலை இருந்துச்சு. அது மாறிச்சு. மாறியதற்கு அல்லாஹ் யாரை காரணமாக ஆக்கியிருக்கிறான். இந்த மாதிரி வெளிப்படையாக கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு ஒரு படுபயங்கரமான, ஒரு மோசமான, ஒரு அவதூறான குற்றச்சாட்டு என்பதை கண்ணுக்கு எதிரில் தெரிந்து கொள்ளலாம். இது வெளிப்படையா உள்ளது. அவர் உள்ளுக்குள்ள உள்ள சில செய்திகளை கேட்கிறாங்க. அப்ப நீங்க குர்ஆனுக்குள்ள எல்லாம் இவ்வளவு நடந்திருந்தாலும் உள்ளுக்குள்ள மார்க்கத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திட்டீங்களே, பிரிவுகளை உண்டாக்கிட்டீங்களே, ஹதீஸ்களை மறுத்துட்டீங்களே. ஹதீஸ்களை மறுக்கவா செய்தோம்? ஹதீஸ் என்ற பெயரால் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற கட்டுக்கதைகளை மறுத்திருக்கிறோம். ஹதீஸை எந்த ஹதீஸை மறுக்கலை. ஹதீஸ் என்றால் பின்பற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய சித்தாந்தம், கொள்கை. ஒரு விஷயத்தை ஹதீஸ் என்ற மக்கள் மத்தியில் முன்வைத்தால் அந்த ஹதீஸ் மக்கள் பார்த்தால் அவர்களை அந்த ஹதீஸ் அவர்களை ஈர்க்கும். ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கு கொடுத்த டெஃபினேஷன். ஹதீஸ்னா என்ன தெரியுமா? அந்த ஹதீஸ் அதை சொன்ன உடனே உங்களுடைய உள்ளம் எல்லாம் சிலிர்க்கும், முடிகள் எல்லாம் சிலிர்த்துக் கொள்ளும். அதை நம்ம செய்யலாம் போல இருக்கிற அப்படி உங்களுடைய உள்ளம் தோணும். அந்த மாதிரி உங்களுக்கு எது நெருக்கமாக இருக்கிறதோ அதை நான் சொல்லி இருக்கிறேன் என்று புரிந்து கொள்ளுங்கள். எதை சொன்ன உடனே நீங்கள் வெறுக்கிறீர்களோ, எதை விட்டு நீங்கள் தூரமாக நினைக்கிறீர்களோ, இதெல்லாம் செய்ய முடியுமாப்பா, இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு எதை கேட்டவுடன் உங்களுக்கு தோணுதோ அதை நான் சொல்லல. அது ஏன் ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ்னா என்னங்கிற அற்புதமான சூழலை விளக்கிட்டான். ஹதீஸ்னா கேட்ட உடனே ஈர்க்கும், அதுக்கும் உங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும், பின்பற்றுவதற்கு எளிமையா இருக்கும், அதுக்கு பேரு ஹதீஸ். வெறுக்கிற மாதிரி இருந்தா ஹதீஸ் கிடையாதுன்னாங்க. நாங்க மறுத்திருக்கிறோமே, அதுவெல்லாம் நீங்கள் வெறுக்கிற விஷயமா, நீங்கள் விரும்புகிற விஷயமா? நாங்க மறுத்தோம்னு சொல்றோம்ல, சரி நாங்க மறுத்துட்டோம், நீங்க அதை விரும்பி காட்டுங்க பார்க்கலாம். நாங்க மறுத்துட்டோம்ல, எங்களுக்கு வெறுக்கு இல்ல, உங்களுக்கு வெறுக்குது ஆனா எங்களுக்கு விரும்புதேன்னு அதை நீங்க சொல்ல முடியுமா? சொல்லி காட்டுங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு அஜுவா பேரிச்சம்பழம். அஜுவா பேரிச்சம்பழத்தை தின்னா அவன் உடம்புல 7 நாளைக்கு தொடர்ச்சியாக அஜுவாங்கிற குவாலிட்டி பேரிச்சம்பழத்தை தின்று கொண்டு வருகிறவர், அவர் விஷத்தை குடிச்சா அந்த விஷம் அவருக்கு எந்த இடைஞ்சலையும் ஏற்படுத்தாது. இப்படி ஒரு செய்தி ஹதீஸ் என்ற பெயரால் வருகிறது. இதை கேட்டவுடனே எங்களுக்கு வெறுக்கு. ஏன் வெறுக்குது? இது நடக்கிற காரியமா? நடக்காத ஒண்ணு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? நடைமுறைப்படுத்த முடியாத சித்தாந்தத்தையா உலகத்துக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்க? மனுஷனுக்கு கொண்டு வந்த சட்டம் மனிதன் பின்பற்ற தகுந்ததாக இருக்கும். பின்பற்ற முடியாத ஒன்று சொல்லப்பட்டால் அது மனிதர்களுக்காக இறைவனின் புறத்திலிருந்து வந்த சட்டம் இல்லை. எனவே இது நபிகள் நாயகம் சொன்னது இல்லை. நபிகள் நாயகத்தின் பெயரால் யாரோ இட்டுக்கட்டி இருக்கிறார்கள், பொய் சொல்லி இருக்கிறார்கள், தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி மக்களிடத்திலே ஒரு கருத்தை ஊடுருவ விட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய கருத்து. நாங்க இப்படி மறுக்க கூடாது நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி லிஸ்ட தான் இருக்கிறீங்க. எதையெல்லாம் நாங்க மறுக்கிறோமோ அதெல்லாம் மறுக்க கூடாது, எல்லாம் குழப்பம் பண்றீங்கன்னு சொல்றீங்க. நாங்க தானே குழப்பம் பண்ணிட்டோம். அந்த ஹதீஸை வச்சு நீங்க சீர்திருத்தம் பண்ணுங்க. நாங்க குழப்பம் பண்ணிட்டோம், விட்டுருங்க எங்களை. நீங்க சீர்திருத்தம் பண்ணுங்க. எப்படி சீர்திருத்தம் பண்ணணும்? இதோ பார் அஜுவா பேரிச்சம்பழம், மேலையில் உட்காந்து மண்ணு தின்னுங்க. இந்த பாரு விஷ பாட்டில், மடமடன் குடிங்க, உட்காந்து காட்டுங்க. அப்படி நீங்க இஸ்லாத்தை நிலைநாட்டுங்க. நாங்க தான் இஸ்லாத்துடைய எதிரிகளா போயிட்டோம், இஸ்லாத்தை அழிக்கிற வேலையை பண்ணிவிட்டோம், ஓரியண்டல் இஸ்லாம் மாறிட்டோம், மேற்கத்திய கைக்கூலிகளாக நாங்கள் உருவாகிவிட்டோம். நீங்க இஸ்லாத்தை நிலைநாட்டுறவங்க தானே, நாட்டுங்கள நிலைய நாங்க வெறுக்கிற நீங்களும் வெறுக்கத்தான் செய்யறிய, நடைமுறைப்படுத்த முடியாம திணறத்தான் செய்யறிய. ஆனா குறை சொல்லணும். வளர்ந்துகிட்டே போறானுவா, கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது. ஒரு போஸ்ட் அடிச்ச உடனே 50, 100, 500, 1000 கூட்டம் குமிஞ்சிருது. நம்மளும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கூட்டத்தை போட்டு பார்க்கிறோம். எல்லா அமைப்பு 27 அமைப்பு வந்திருக்கு, 47 அமைப்புங்கிறோம். மேடை தான் நிறைஞ்சு வெளியுது, கூட்டத்தில் அழகானோம். இதை பார்த்து இந்த வெறுப்புணர்ச்சியில் பேசுகிறீர்களே தவிர எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டுகளை சான்றுகளோடு ஆதாரத்தோடு வச்சீங்களா? பால்குடி சட்டத்தை மறுக்கிறீங்க ஹதீஸ. பால்குடியில என்ன மறுத்தோம்? பெரிய பொம்பளை ஒரு பொம்பளை, அந்த பொம்பளைக்கு பெரிய ஆம்பளை ஒரு பையன், சொந்த பையன் இல்ல, எடுத்து வளர்க்கப்பட்ட பையன் ஒரு பெரிய பையன். அவன் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறதாக செய்தி. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் வருது, இந்த பையன் வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறான், ஆளு பெரிய ஆள் ஆயிட்டாரு, பெரிய ஆம்பளைங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதை பார்த்துட்டு என் புருஷனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம பொண்டாட்டி மட்டும் தனியா இருக்க நேரத்தில் இந்த பையன் என்ன வீட்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறான்னு என் கணவருக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு வந்தாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அருள் அந்த பையனுக்கு நீ பால் கொடுத்துருமான்னாங்களாம்.
உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், அன்னவு ரஜுலுன் கபீருன், அவன் அந்த ஆளு பெரிய ஆளுல, பெரிய மனுஷன்ல. உடனே ரசூலுல்லாஹ் அந்த பஸ்ஸமே அந்த செய்தியிலே வருது, நபிகள் நாயகம் சிரித்து கொண்டே சொன்னாங்களாம், தெரியும் தெரியும், தெரிந்து கொண்டுதான் சொல்கிறேன். சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம், தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்ல கூடு. இப்படி ஒரு கேடுகட்ட செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பெரிய மனு கேட்டா பால்குடி உறவு வந்துரும்ல, பால் கொடுத்தா பால்குடி உறவு, பால்குடி உறவுனா பெத்த தாய் மாதிரி ஆயிருவாங்க. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கங்கறீல. இந்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துவீர்களா? உங்க குடும்பத்தில் செய்வீங்களா? உங்களுடைய சமூகத்தில் இது மாதிரி செஞ்சா ஒத்துக்குவீங்களா? இது ஒரு பெரிய சீர்கேட்டுக்கு வாசலை திறந்து வைக்கிறதா உங்களுக்கு தோணலையா? விபச்சாரத்துடைய வாசலை பட்டவர்த்தனமா ஓபன் பண்ணி வச்சுட்டீங்க. இதை நீங்க இது ஓகேன்னு சொன்னா அங்கங்க கூத்து எது நடந்தாலும் சரி சிம்பிளா பதில் சொல்லிடுவாரு. அவள் என்னை தாயாக்கி கொண்டிருந்தாள், நான் அவளிடத்திலே பிள்ளையாகி கொண்டிருந்தேன். ஒத்த வரையில மேட்ரு ஓவர். அப்ப இந்த விபச்சாரத்துக்குரிய தண்டனை எல்லாம் குர்ஆன்ல இருந்து தூக்கிற வேண்டியதான். ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மேத்த ஜல்தா, 100 கசையடி கூடு. விபச்சாரம் செஞ்ச ஆணை எங்க கொடுக்க? எல்லா பேரும் அம்மா மௌனால ஆகிட்டு இருந்தாங்க, யாருக்கு போய் கொடுக்க முடியாத. இதுக்கு தான் இது ஹதீஸா? இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? இன்னும் சொல்வதாக இருந்தால் பால்குடிக்கு சட்டமே இருக்கிறது. பால்குடியை பத்தி ரசூலுல்லாஹ் தெளிவா சொன்னாங்க, இன்னமர் ரலாஅத்து மினல் மஜாத்தி. பால்குடி உறவு என்பது பசி போக்குவதற்காக வழங்கப்பட்ட பால்குடினால் பால்குடி உறவை ஏற்படுத்தும். பசியில் அழுதுகிட்டு இருக்கிற பிள்ளைக்கு பாலை கொடுத்து பசியை மத்துவோமே, அப்பதான் பால்குடி உறவை ஏற்படுத்துமா. 25 வயசு 30 வயசுல உள்ளவனுக்கு ஒரு பெண் பால் கொடுத்து பசி அமர்ந்து போயிருமா? நானும் கும்பா மாதிரி சோத்தை குமிச்சு வச்சு திங்கிறவனுக்கு அது பசி குறைக்குமா? நபிகள் நாயகம் இவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கிறாங்க, அதுக்கு மாற்றமா இருக்குது, நடைமுறைப்படுத்த முடியாது, யார் வீட்லயும் செய்ய மாட்டாங்க, செஞ்சா ஒத்துக்க மாட்டோம். அப்ப ரசூலுல்லாஹ் பேரால பொய் சொல்லி இருக்கிறாங்கன்னு அதை தள்ளி விட்டுட்டு இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தை நிலைநாட்டுவீர்கள் அப்படின்னு பார்த்தா, இல்ல இல்ல இருக்குல்ல, புக்குல இருக்குல்ல, கரெக்ட் தான், நம்ம தான் வேணும்னா, அப்ப நீங்க தான் உங்களையும் அறியாமல் நீங்கள் தான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறீர்கள். இதை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஓபன் தானே. இஸ்லாத்தை ஏதாவது ஒளிமறைவு இருக்குதா? இதை நீங்க மேடை போட்டு பகிரங்கமா மக்களுக்கு பேசி பாருங்க. ஓபன் ஸ்டேஜ்ல பால்குடி பெரியவருக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அம்மா பிள்ளை ஆக்கி விட்டுறாமங்க. எதுக்கு கற்பழிப்பு ஏதாவது நடக்குமா உலகத்துல? எல்லாம் தாய் பிள்ளை ஆயிருவானே. மனைவியை தவிர எல்லாம் டோட்டலா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களும் என்னுடைய தாய். எப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கும்? ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளையும் அம்மா மாதிரி பாக்குறேன், அக்கா மாதிரி பாக்குறேன்னு கதை விடுறவன தானே கேட்டிருக்கிறோம். உங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்துறான், நெசமாவே அம்மாவாயிரலாமே. கற்பழிப்பு இல்ல, விபச்சாரம் எல்லாத்தையும் இல்லைனாக்கி விட்டுலாமே. செய்வீங்களா? சொல்ல முடியுமா? சொல்லிவிட்டு நீங்கள் மேடையை விட்டு இறங்கி கண்ணியமா கௌரவமா வீடு போய் சேர முடியுமா? விளக்கு மாத்த தூக்க மாட்டா உங்க வீட்டுல உங்க பொஞ்சாதி உங்க புள்ள. அப்ப எது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி எது வீழ்ச்சினே தெரியும். எல்லாத்தையும் நம்பணும். நீ என்ன நினைக்கிறியா? இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்க. இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வைக்காத, தூய்மையானதை மட்டும் சேர்த்து வச்சுக்க. குப்பைகளை சேர்த்து வைக்க கூடாது. உங்க வீட்டிலே குப்பையை வைக்கிறீங்களா? சாப்பாட்டுல குப்பையை வைக்கிறீங்களா? அப்பவுமே குப்பையை கழிக்கிறீங்கள? குப்பை இல்லாத கூட குப்பை நினைச்சு கருவேப்பிலையை கூட கழிச்சு வைக்கிறீங்கள? ஏதோ குப்பை நினைச்சீங்களோ அதை கழிச்சிடணும்னு முடிவெடுக்கிறிய. அப்ப மார்க்கத்தின் பெயரால் குப்பைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு எதிரில் தெரியுது. இது இப்படிப்பட்ட குப்பையை இஸ்லாம் சொல்லாது என்று திட்டவட்டமாக நம்முடைய அறிவு தீர்ப்பளிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் குப்பையா இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள வச்சுக்க. அது என்ன பலமா பலகீனமா? அப்ப நாங்கள் மறுப்பதாக நீங்கள் எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அது எல்லாம் சரி என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் நேரடியாக அது குறித்து எங்களிடத்தில் பேசி அதை விவாதிக்க தயார்னு வாங்க. அல்லது நீங்களே மக்கள் மத்தியில போட்டு அவங்க சொல்றதெல்லாம் தப்புங்க, அதெல்லாம் அது இதெல்லாம் இருக்குது, என்னென்ன காரணங்கள் இருக்குது, விவரம் புரியாம சொல்றான் சொல்லுங்க. நீங்களும் சொல்ல மாட்டீங்க, தப்புன்னு சொல்ல எங்களையும் சொல்ல விட மாட்டீங்க. நாங்க சொன்னதுக்கு பிறகு அவன் குதர்க்கவாதி குழப்பவாதி இஸ்லாத்தை சதி செய்ய வந்துட்டாங்கன்னா அப்ப எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்வது? அடுத்து என்ன பண்ணீங்க? பிரிவினைகளை காரணம் காட்டுறீங்க. அப்ப இந்த பிரிவுக்குலாம் என்னதான் சொல்றீங்க? தீர்வு என்ன? எல்லா பிரிவுக்கு நீங்க தானே காரணம். நிறைய பிரிவுக்கு அல்ல நம்மளதான் காரணம் ஆக்கி இருக்கிறோம். அதை மறுக்கையில நிறைய பிரிவுகள் அதை ஒத்துக்கத்தானே வேணும்.
நிறைய தமிழ்நாட்டில் லொட்டு லோசுக்குன்னு 1008 வந்ததுக்கு அதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு நமக்கு இருக்கத்தான் செய்யுது. பிரிவினை ஏற்படுத்தினால் அதற்காக குழப்பவாதியா? அப்படியானால் நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பவாதி யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்னா ஃபர்ஸ்ட் குழப்பவாதி. ஏன்னா அவங்க ஏற்படுத்தின குழப்பத்தை நாங்க ஏற்படுத்தல. இன்னும் அவங்க எந்த அளவுக்கு ஏற்படுத்தினாங்க தெரியுமா? குழப்பம்னா அண்ணன் தம்பிக்கு மத்தியில குழப்பம். எப்படிப்பட்ட குழப்பம்? இன்னைக்கு இருக்கிற குழப்பம், நீ வேற ஜமாத்து நான் வேற ஜமாத்து, நீ தர்காவுக்கு போறவன் நான் பள்ளியாசலுக்கு போறவன், இந்த ரேஞ்சில் அவர் கூட்டத்தை போட்டு நான் அந்த கூட்டத்துக்கு போவேன், நீ இந்த கூட்டத்துக்கு போவேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்த பிரச்சனையினுடைய வீரியம், பிளவனுடைய வீரியம். அவ்வளவுதான், அவ்வளவு அந்த ரேஞ்சில தான் பிரிஞ்சு கிடக்கிறோம். உன் கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன், உன் மௌத்த அடக்க ஸ்தலத்தில் நான் பங்கெடுக்க மாட்டேன், நீ பிதாத்து செய்யற, நீ இல்லாத காரியத்தை செய்யற. இந்த ரேஞ்சில தான் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரிவுகளினுடைய வீரியம் இருக்கிறது. நபியெல்லாம் பிரிச்சாங்க பிரிவு. எப்படி பிரிவு தெரியுமா? அண்ணனும் தம்பையும் பிரிச்சாங்க. நீ வேற ஜமாத்து நான் வேற ஜமாத்துங்கிற பிரிவு இல்ல, நீ இருக்கணும் அல்லது நான் இருக்கணும் இந்த உலகத்துல. அப்படி பிரிவு. எப்படி பிரிவு? உன இன்னைக்கு உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு தானே வீட்டுக்கு போவேன். அப்படி பிரிவு. பத்ர் யுத்தத்திலே பாருங்கள், அபூபக்கர் சித்திக் போரிட்டு கொண்டிருக்கிறார். எதிரி படையினத்தில் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மான் போரிட்டு கொண்டிருக்கிறார் எதிரி படைக்கு சார்பாக. பிற்காலத்தில் அப்துல் ரஹ்மான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் தந்தையை பார்த்து சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு பத்ர் போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கட்டத்தில் நீங்க எனக்கு பக்கத்தில் வந்தீங்க, வசமா மாட்டினீங்க, போட்டு தள்ளுறதுக்கு சான்ஸ் தான், நீங்க தப்பிக்க முடியாது. அப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க. ஆனா எனக்கு அந்த தந்தை பாசம் என்ன தடுத்துருச்சு, தகப்பனார விட்டுறதா அப்படின்னு நான் நவுண்டு வேற திசைக்கு போயிட்டேன். மகன் அப்துல் ரஹ்மான் பதில் சொல்றாரு இந்த செய்தியை. அப்ப வாப்பா அபூபக்கர் என்ன பதில் சொல்ற தெரியுமா? அப்படியா சங்கதி, பத்ர்ல நீ என்னைய பாத்தியா, நான் உன்னைய பார்க்கலையப்பா. அப்படி பார்த்திருந்தா உன்னை போட்டு தள்ளாம விட்டுருக்க மாட்டேனப்பா. எப்படி பிளவு பாருங்க. அப்ப ஒரு தந்தை சொல்லுகிறார் தன்னுடைய மகனை பார்த்து, உன்னை கொன்னு புதைச்சிருப்பேன் அன்னைக்கே, இந்த அளவுக்கு இன்னும் வரலையே நாங்க. அப்படி ஒரு வேற்றுமை பிரிவினை சமூகத்தில் ஏற்படலையே. அப்ப பிரிவு என்று சொன்னால் இன்னும் சொல்வதாக இருந்தால் பத்ர் முடிஞ்சிருச்சு, சண்டை முடிஞ்சிருச்சு, கைதிகள் 70 பேர் நிக்கிறாங்க. என்னங்க பண்றது இந்த கைதிகளை? டிஸ்கஷன் நடக்குது. அப்போ அபூபக்கர் கேட்கிறாங்க. அபூபக்கர் சொல்றாங்க, எல்லாத்தையும் ஏதாவது நஷ்ட வாங்கிட்டு விட்டு தள்ளுங்க, ஏதோ கோபத்தில் சண்டைக்கு வந்துட்டாங்க, எல்லாம் சொந்தக்காரங்க தான், ரத்த பந்தம் தானே, மக்காவில் இருந்தாலும் வந்திருக்கிறாங்க, எல்லாரும் எல்லாத்துக்கும் சொந்தம் தான், சொந்தக்காரங்களா வர போயிட்டாங்க. அது விட்டு தள்ளோம்னா இவங்க இஸ்லாத்துக்கு வரலன்னா கூட பின்னாடி வாரிசுகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாத்தையும் நஷ்ட வாங்கிட்டு அனுப்பி விடுங்கன்ட்டாங்க. ஒவ்வொருத்தரையா கருத்து கேட்டு வர்றாங்க. உமர் டேன் வருது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறிய, ஒரு வயல மிச்சம் வைக்க கூட, சண்டைக்கு வந்துட்டாங்கல்ல, எதுக்கு வந்தாங்க? இஸ்லாத்தை அழிக்கணும்னு திட்டம் தீட்டி ஆயுத படை தாங்கி முஸ்லிம்கள் மீது போர் தொடுத்திருக்கிறார்கள். இவர்களை திரும்ப காசை வாங்கிட்டு ஊருக்கு அனுப்புவீங்களா? அவங்க ஊர்ல போய் திரும்ப போற ரெடி பண்ணி படைகளை தயாரித்து கொண்டு திரும்ப சண்டைக்கு வந்து ஒரே இதுதான் நமக்கு பொழப்பா? எப்ப பார்த்தாலும் வருவாங்க, சண்டை போடுவாங்க, கைதி ஆவாங்க, திரும்ப போவாங்க, ஒரே நம்மளை பூரா கொன்று குவிச்சு கொண்டிருப்பாரு, நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கணுமா? ஒரு வயல மிச்சம் வைக்க கூடாது, எல்லாருக்கும் மரண தண்டனை. உமர் சொல்லுகிறார், மரண தண்டனை என்ற வார்த்தையோடு முடிச்சிருந்தா பிரச்சனை இல்ல. அடுத்து சொல்றாரு, அந்த தண்டனை எப்படி நிறைவேற்றணுங்கிற அந்த ஒழுங்குமுறையும் சொல்லி தர்றாரு. எப்படி நிறைவேற்றணும் தெரியுமா? எல்லா ரத்த பந்தங்கள்லாம். என் தம்பி ஒருத்தன் வந்திருக்கிறான் எதிரணியில, அலியுடைய தம்பி ஒருத்தர் அவர் வந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் தம்பி, அண்ணன், மாமா, மச்சான், சொந்தக்காரங்களாம் வந்திருக்கிறாங்க. அவன் சொந்தக்காரனை அவன் கையில கொடுத்து அவனை விட்டு வெட்ட சொல்லுங்க. ஏன் தம்பியை ஏன்ட்ட கொடுங்க, அவனை நான் கொள்ளுகிறேன். எதற்கு? அல்லாவின் மார்க்கத்துக்கு முன்னால் என்னுடைய இரத்த பந்தமாக, சொந்த தம்பியாக, நான் பெற்றெடுத்த பிள்ளையாக, என்னை பெற்ற தந்தையாக, தாயாக, யாராக இருந்தாலும் அல்லாவின் மார்க்கத்தின் எதிரியாகிவிட்டால் எனக்கும் எதிரிதான் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி அவர்களை கொல்லக்கூடிய வேலைகளை அவரவரின் சொந்தங்களிடத்திலே கொடுங்கள். அவ்வளவு பெரிய பிரிவு வரலைங்க, பிரிஞ்சுதான் இருக்குது. அதனால பிரிஞ்சதுனால குழப்பத்தை ஏற்படுத்த வந்துட்டாங்கன்னு சொல்ல.
ஏன்? சத்தியத்தை சொல்லும் போது பிளவு வரத்தான் செய்யும். அசத்தியவாதிகளா கூட அமைச்சு உட்கார்ந்து இருக்கும் போது ஒருத்தர் சத்தியத்தை சொன்னா அதை 2 பேர் ஏத்துக்குவாங்க, 2 பேர் ஏற்க மறுப்பார்கள். அப்ப ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு டீமாக பிரிவார்கள், ஏற்க மறுத்தவர்கள் இன்னொரு டீமாக பிரிவார்கள். சமூகம் 2ஆக பிளவுபடத்தான் செய்யும். சத்தியம் அசத்தியம் என்ற வேறுபாடு இருக்கிற காலம் எல்லாம் இந்த பிளவு, இந்த பிரிவு, இந்த ஒற்றுமையின்மை சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால நாங்கள் அப்படிப்பட்ட ஒற்றுமையின்மை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னொரு புறத்திலே ஒற்றுமையும் தோற்றுவித்திருக்கிறோம். ஒரு புறத்தில் அசத்தியவாதிகளுக்கும் சத்தியவாதிகளுக்கும் இடையில பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறோம். சத்தியவாதிகளை கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கிறோம். நபிகள் நாயகம் உருவாக்குனாங்களே எஃகு மாதிரியான ஒரு இரும்பு மாதிரியான கூட்டமைப்பை, அது மாதிரி அடுத்தவனுக்கு ஒண்ணுனா துடிக்கக்கூடிய ஒரு சமுதாயம், அதான் நெசமான ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை உருவாக்கி வச்சிருக்கிறோம். எங்கேயோ ஒருத்தனை யாரையோ ஜெயில தூக்கி போட்டாங்க, யாருன்னு தெரியாது, அவன் பேரு தெரியாது, ஒன்னே ஒண்ணு தெரியும், அவனும் இந்த கொள்கையை சார்ந்தவன், இந்த கொள்கைக்காக அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்படியானால் அவனுக்கு உதவி செய்வது நம்ம மீது கடமை என்று ஏதோ திருநெல்வேலியில பாதிக்கப்பட்டவனுக்கு கோயம்புத்தூர்காரருடைய உள்ளம் துடிக்குது, கரூர்ல கைது செய்யப்பட்டவனுக்கு சென்னையில் உள்ளவனுடைய உள்ளம் துடிக்குது. சென்னையில இருந்து வண்டி எடுத்துட்டு வர்றான், தேனியில இருந்து வண்டி எடுத்துட்டு வர்றான். ஆர்ப்பாட்டம் என்று அறிவிக்கப்பட்ட உடனே எத்தனை ஆயிரம் மக்கள் குழுமினார்கள் கரூர்ல. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடந்த கூட்டத்தில் இவ்வளவு கூட்டம். கரூர்ல இருக்கிற ஏகத்துவாதிகளுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டால் அற்பத்திலும் அற்பம், வளர்ச்சி அடையாத ஊர்கள் அதுவும் ஒண்ணு. அத்தனை ஆயிரம் மக்கள் வந்தாங்களே, எப்படி வந்தான்? ஒவ்வொரு ஊர்ல உள்ளவருடைய உள்ளமும் துடிக்குது. என் சகோதரனுக்கு பாதிப்பா, அநியாயமா, அதை துணை தெரிய நான் என்னால் ஆன வேலைகளை செய்வோம்னு ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்தாங்களே. இந்த இது ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு. அந்த ஒற்றுமையை ஒரு கோணத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதனால சமூகத்தில் பிளவு ஏற்பட்டது உண்மை. சத்தியம் அசத்தியம் என்ற வேறுபாட்டால் ஏற்பட்ட பிளவு. இன்ஷா அல்லாஹ் ஏகத்துவ பிரச்சாரம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தால், கொஞ்சம் கொஞ்சமாக 25 வருஷத்துக்கு முன்னாடி 4 பேர் இருந்தாங்க, இன்னைக்கு அப்படியே 40 ஆச்சு, 400 ஆச்சு, 4000 ஆச்சு, 4 லட்சம் ஆச்சு, பல லட்சங்களை தாண்டி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சாரம் இப்படியே தொடர்ந்து வீரியமாக செயல்பட்டு கொண்டிருந்தால் இன்னும் சில ஆண்டுகளில் ஒட்டுமொத்த தமிழகமும் ஏகத்துவ கோட்டையாக மாறி ஒற்றுமை என்ற ஒரே கயிற்றின் கீழ் வந்து சேர்வார்கள். அதற்குரிய பாதையை நோக்கித்தான் இந்த பிரச்சார பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரே தீர்வு.